قُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. இஸ்லாம் என்பது ஆப்ரஹாமிக் ரிலீஜன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஏனென்றால் ஆப்ரஹாமின் வழித்தோன்றலாகி இஸ்மாயிலின் வழியாக எங்கள் மதம் வந்தது என்று சொல்லி, இது அடிப்படையிலேயே தவறான ஒரு புரிதல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மாயிலுக்கும் முகமதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் ஒரு ஆபிரகாமிய மதம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது ஏகத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது பிரபஞ்சத்தை உருவாக்கி ஆளும் ஒரே ஒரு கடவுளான அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதை உணர்த்துகிறது. ஆபிரகாம் குர்ஆனில் ஹனீஃப் என்று குறிப்பிடப்படுகிறார். ஹனீஃப் என்பது உருவ வழிபாடு, பல தெய்வ வழிபாடு மற்றும் தவறான நம்பிக்கைகளிலிருந்து விலகி ஒரே உண்மையான கடவுளை வணங்குவதை குறிக்கிறது. மேலும் திரித்துவ கோட்பாடு ஆபிரகாம் முதல் மோசஸ் காலம் வரை இல்லை. அதனால் தான் யூதர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள் மற்றும் அவர் மீது கல்லெறிய முயன்றனர். இந்த கோட்பாடு பின்னர் பவுலால் கிறிஸ்தவ இறையியலில் உருவாக்கப்பட்டது. குர்ஆன் ஆபிரகாமிய மதத்தின் அடிப்படை வரையறுக்கிறது. நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படியல்ல, நேரான வழியைச் சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், இணை வைக்கும் முஷ்ரிக்குகளில் நின்றும் அவரில்லை என்று நபியே நீர் கூறுவீராக. 2-135 நபியே, பின்னர் நேர்மையாளரான இப்ராஹீமின் சன்மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹீ அறிவித்தோம். அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. 16-123. இப்ராஹீம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. 3-67. நிச்சயமாக இப்ராஹீம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும் நேரான பாதையில் சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் அவர் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. 16-120. முஸ்லிம்கள் ஆபிரகாமின் உன்னதமான அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள். முஹம்மது நபி அவர்கள் இஸ்மாயிலின் வழித்தோன்றல் ஆவார். எனினும் இஸ்லாம் ஒரு ஆபிரகாமிய மதமாக கருதப்படுவதற்கு பரம்பரை அவசியமல்ல. மாறாக இஸ்லாத்தின் ஆபிரகாமிய அடையாளம் ஆபிரகாமின் ஏகத்துவ தத்துவத்துடன் அதன் ஆன்மீக மற்றும் இறையியல் சீரமைப்பிலிருந்து உருவாகுகிறது. இது உயிரியல் உறவுகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் ஒரே கடவுள் அல்லாஹ் மீதான பக்தியை வலியுறுத்துகிறது. YDM-இன் அறிவுசார் திவால் நிலை முழுமையாக அம்பலமாகிவிட்டது. ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் கிளிக் செய்யவும்.